குடும்பத்தோட ஒண்ணா உட்காருங்க. உங்களுடைய கேங்கும் இந்த ரூல்ஸும் இந்த வீட்டோட ஆட்டத்தை எவ்வளவு தூரம் பாதிக்குது? 2 வாரத்துக்கு முன்னாடி கையில் எடுத்துக்க வேண்டிய டாபிக் விஜய் சேதுபதி இன்னைக்கு கையில் எடுத்துருக்காரு. அதுவும் முக்கியமான டாபிக் தான். ஏன்னா அந்த கோவா கேங் சொல்லிட்டு ஃபார்ம் ஆனால இருந்து அவங்களுக்குள்ள யாராவது ஒருத்தரை வெளியில் யாராவது அட்டாக் பண்ணும்போது இவங்க மொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு டிஃபெண்ட் பண்ணுறது ஒருத்தரை காப்பாற்றிக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் அதுக்கு ஒரு முடிவு கட்டுற விதமாக விஜய் டாபிக் கையில் எடுத்துருக்காரு. ஒரு ஐநா கூட்டம் மாதிரி தான் சார் இருக்கு. ஒரு வார்த்தையில் சொல்லியிருந்தாலுமே சத்யா ரொம்ப கரெக்டாக சொல்லியிருப்பாரு ஐநா குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐநா குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு குரூப்பாகவே இருக்கும், தனியாக எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஒரு குரூப்பாக இருந்துட்டு தன்னை எந்த வேலைக்குமே அட்டாக் பண்ண முடியாமல் ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கும். இவங்களும் அதே மாதிரி தான் ஒரு குரூப்பாக இருந்துட்டு மற்ற யாராவது இவங்களை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா குரூப்பாக போய் இவங்க மற்றவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மொத்த வீட்டையே ஒரு மாதிரி அவமதிக்கிற மாதிரி தெரியுது. பிக் பாஸ் ரூல்ஸையும் அவமதிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மஞ்சரி அருண்லாம் வந்து இந்த கோவாக்காங்க வந்து இந்த வீட்டில் ஒரு ரூல்ஸே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணுறாங்க. அவங்களால வந்து கேமே ஸ்பாயில் ஆகுது. வீட்டோட ரூல்ஸும் மதிக்க கிடையாது, பிக் பாஸோட ரூல்ஸும் மதிக்க கிடையாதுன்னு ஒவ்வொருத்தராக சொல்ல ஜாக்லின் மூஞ்சும் சௌந்தர்யா மூஞ்சும் அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் காமிக்கிறாங்க. கேமுடைய போக்கையே மாத்துதான் கெடுக்கிறது, நிறைய இடங்கள்ல கெடுத்துறது. கடைசியாக விஜய் சேதுபதி என்ன சொல்லிட்டாருன்னா, உங்கள் கோவா கேங்கெலாம் தூக்கி மூட்டை கட்டி ஓரம் வச்சுட்டு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஆடுற மாதிரி இருந்தால் ஆடுங்க, இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன், என் கோவா கேங் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கேட்டை திறந்துடுறேன், நீங்கள் வெளியே வந்து ஓட்டிங் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், அதை விட்டுட்டு உள்ளே இருந்துக்கிட்டு கேமை ஸ்பாயில் பண்ணிட்டு உங்கள் கேமையும் ஸ்பாயில் பண்ணிட்டு மற்ற கேமையும் ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டாவே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலேயாச்சும் இந்த கோவா கேங் பிரிஞ்சு தனியாக ஆடுவாங்களா இண்டிவிஜுவலாக ஆடுவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த கோவா கேங் ஒரு வேளை பிரிஞ்சிச்சுன்னா இல்லை யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான். ஏன்னா ஜாக்லின் தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டோட இவங்களுக்கு வர பிரச்சனையை அவங்க வச்சு சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பேக் போனால் பின்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க நினைக்கிறதா மற்றவங்க மூலமாக அவங்க மூலியமாக சொல்ல வச்சு இவங்க யூஸ் பண்ணி கேம் விளையாண்டு இருந்தாங்க. இனிமேட்டு அப்படி இந்த கோவா கேங் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது ஜாக்லின் தான் ரிஸ்கியாக போய் முடியும். மாற்றி ஒரு விட்டு கொடுக்க தயாராக இருந்தால் கதவை திறந்து விட சொல்கிறேன், வாங்க வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் தயவு செஞ்சு உள்ளே இருந்து ஆட்டத்தை மட்டும் கெடுக்காதீங்க, அது பார்க்க நல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு சேர்த்ததுக்கு நான் போடுற எஃபர்ட்டை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.